இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்மளை விசாரித்து வழி நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மளை விசாரித்து நடத்துகிற தேவன். அந்த அளவு கன்சர்ன் உள்ளவர். சோர்ந்து போய் சோகமா உட்கார்ந்து அல்லது நம்பிக்கை போனா அவரை ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய், உனக்கு என்ன, ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி விசாரிக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நம் கவலைகள் எல்லாவற்றையும் பாரங்கள் அவன் மேல வச்சுட்டோம்னா அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தவனால் அவர் விசாரித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார், ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால், யோசேப்பு என்கிற வாலிபன் சிறைச்சாலையில் இருக்கிறான். செய்யாத காரியத்தை, குற்றத்தை செய்தான் என்று சொல்லி அவன் தண்டனை அனுபவிக்கிற நாட்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அநேக நேரம் நாம் நியாயமற்ற நிலைமையில், அதாவது பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொண்டு தவறே செய்திருக்க மாட்டோம், தண்டனை அனுபவிப்போம். வேதனையின் பாதையில் கடந்து செல்ல நேரிடும், நிந்தனையின் பாதையில் கடந்து செல்ல நேரிடும். அநேக நெருக்கங்களின் பாதையில, ஏமாற்றங்கள், வேதனையின் தோல்விகளின் பாதையில சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கூட இருப்பார் அந்த சூழலிலும். அப்பொழுது இந்த சிறைச்சாலை தலைவன் அவனுக்கு யோசேப்பு என்ற வாலிபன் கையில பொறுப்புகளை கொடுக்கிறான். மற்ற கைதிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறான். இப்படி அவங்களை பராமரித்து வரும் பொழுது ஒரு நாள் காலையில போகும்போது 2 பேருடைய முகம் துக்கமா இருக்கிறது. அது ராஜாவின் அரண்மனையில வேலை செய்ய பானபாத்திரக்காரன், இன்னொன்னு சுயம்பாகி 2 பேர். அப்ப பாருங்கள், யோசிப்பா அவங்களுக்கு கேட்கிறான், நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கவங்க முகம் வாடி போயிருக்குத. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நம்ம கஷ்டத்தை தான் பார்க்கணும். நமக்கு ஏத்த அளவுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. மற்றவங்க பிரச்சனையில நமக்கு என்ன, யாராவது சோர்ந்து போனா நம்ம அப்படியே ஒதுங்கி போயிருவோம். யாராவது கவலையோடு இருந்தா ஏன் கேட்கறதுக்கு இன்னைக்கு விருப்பமே இல்லை. இன்னைக்கு அப்படிதான் அநேகரை பார்க்க முடிகிறது. ஆனா அந்த யோசிப்பு விசாரிக்கிறான். விசாரிக்கிறதுனாலே அதனால் உண்டாகிற மேன்மை நாம் மறந்துவிடக் கூடாது. விசாரித்து கேட்கும் பொழுது காரியங்கள் நாங்கள் சொப்பனம் கண்டோம், எங்களுக்கு கலக்கமா இருக்கும்போது சொப்பனத்தை கேட்டு அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். அதோடு முடிந்து விடுகிறது. அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது. பாருங்கள், நாட்கள் சென்ற பிறகு அதே சொப்பனம் நிறைவேறின ஒரு பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட போய் உட்கார்ந்து விடுகிறான். ராஜாவுக்கு சொப்பனம் வருது. ராஜா கலக்கம் அடைகிறான். அப்பொழுது இந்த பானபாத்திரக்காரத்துல சிறைச்சாலையில் ஒரு வாலிபன் இருக்கிறான். நான் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான். சரியாக நடந்தும் போது அன்று யோசேப்பு விசாரித்ததினாலே அந்த சொப்பனத்தை குறித்து அறிந்து அதற்கு விளக்கத்தை சொல்ல முடிந்தது. அதை பின்பு எவ்வளவு பிரயோஜனமா யோசிப்பு அந்த சிறைச்சாலையிலிருந்து உயர அந்த ராஜாவின் சிங்காசனத்தில் அருகே போய் உட்காருவதற்கு அது வசதியா போயிடுச்சு. உடனே அந்த யோசிப்பை அழைத்து வர சொல்லுகிறார். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். நடந்தது என்ன, யோசிப்பின் சிறையிருப்பே மாறுது. யோசிப்பை விசாரித்து தன் அருகிலே ஆளுகை கொடுத்து உட்கார வைக்கிறான். சாதாரணமா கூட அந்த கைதியை விசாரிக்கிறதுனால எவ்வளவு பெரிய மேன்மை உண்டாச்சு. நாம செய்கிறோமா? ஒரு அலுவலகத்துல பணியாற்றுகிற ஒரு சகோதரன் தன் கூட பணியாற்றுகிறவரை ஒவ்வொருவரும் விசாரிப்பாராம். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, மற்றவங்களாம் சிலவங்க கேள்வி பண்ணுவாங்க. சில நேரத்துல சோகமா இருக்கவங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இன்னைக்கு ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, இப்ப கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் இல்ல சொல்லும்போது இவர் அதுக்கு ஆறுதலா தைரியமா நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவாரு, சோர்ந்து போகான்னு சொல்லுவாராம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இதனால ஆறுதல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சிலர் பரியாசம் பண்ணல, அந்த விசாரிக்கிற காரியத்தை அவர் விட்டுட்டாராம். ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது உட்கார்ந்து பாட்டுக்காப்ப ஒரு ஸ்டாஃப் சார் இப்ப நீங்க ஒண்ணுமே விசாரிக்கிறதே கிடையாது சார், ஏன்பா விசாரிச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நான் நேரம் சோர்ந்து போய் வந்திருப்பேன், இப்ப என் முகத்தை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அப்படி என்ன விசாரிப்பீங்க,
நானும் சொல்லுவேன், உங்க கிட்ட இருந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் சார். நான் அதுபடி செய்திருக்கேன். என் குடும்பத்துல என் மனைவி கணக்கு எவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை தேர்ந்திருக்குது, சண்டை வராம இருந்திருக்குது, சமாதானமா இருக்கிறோம். காரியத்தை செய்யும்போது எனக்கு காரியங்கள் வாய்த்து இருக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த சகோதரன் உணர்ந்தாரா. பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்ம சொல்ற சாதாரணமா பேசுற காரியத்துல நடக்குது. அவங்க பாரங்கள் லகுவாகுதுன்னு சொல்லி மீண்டுமா தொடர்ந்து ஒவ்வொருவரையும் விசாரித்து அந்த மாதிரி நடத்த ஆரம்பித்தாராம். ஒரு மனிதன் விசாரிக்கும் பொழுது எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்குன்னா ஆண்டவர் நம்மளை விசாரித்து நடத்துகிறாராம். பாரங்களை ஏன் அவர் மேல் வைக்கக்கூடாது, அவரிடமே பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. மனிதர்கள் சொல்லி பிரச்சனை பெரிதாகத்தானே செய்கிறது, மாற்றமில்லையே. நீ நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு என்று சொல்லி அவர்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனை சொல்லுவோம். ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுவார். சூழ்நிலை மாறினோம், உயர்வை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற தேவனப்பா, நன்மைகளில் நிரப்புகிற தேவன், இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நேரம் பாரங்களை நாங்களே சுமக்க முடியாமல் புலம்புகிறோம், என்ன செய்வதென்று தத்தளிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்குமான அந்த பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கூர்ந்து விசாரிக்கிற தேவன் என்பதை காண்பித்தருளுங்க. கூட வலதுகையை பிடிச்சி தைரியம் கொடுங்க, நம்பிக்கை கொடுங்கப்பா. நாங்களும் மற்றவருடைய துக்கத்தை சூழ்நிலைகளை பார்த்து விசாரித்து அவர்களுக்கும் தைரியம் கொடுக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணோம். செய்வதற்காக நன்றி, துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் சொன்னது போல அவர் கைவிடவே மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.